Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அந்த பெண்ணுடைய முகம் நீங்க பேச பேச சித்ராவுடைய முகம் வந்துட்டு போகுது. திருச்சிட்டு அதனுடைய அப்படியே ஒரு கலையாக, அழகாக, உற்சாகமான, சுறுசுறுப்பான ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோம். அந்த இளம் பெண் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை. கணவர் அங்கதான் இருந்திருக்காரு. என்ன நடந்தது? இது நிச்சயமா இதுவும் அப்படித்தான். காவல்துறைக்கு தெரியாம இருக்காது. நம்ம காவல்துறை அதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம 7 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டது. 7 பேரையும் விடுவிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவும் எவ்வளவோ போராடி பார்த்தாரு. ஒரு முன்னாள் எஸ்ஐ நினைக்கிறேன், அவரு ஒரு காவல்துறை அதிகாரி. அவருக்கு மறுபடியும் போராடுறதுக்கு பலம் இல்லாமல் பொண்ணுடைய அறைக்குள்ளேயே போய். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். 4 வருடங்களுக்கு முன்பு நடிகை சித்ரா அவர்களுடைய மரணம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இவ்வளவு லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகை தற்கொலை செய்த அந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பிச்சு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. இன்னைக்கு அவங்களுடைய தந்தை இந்த மகள் இழந்த அந்த சோகத்தில் தற்கொலை செஞ்சுருக்காங்க. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த வழக்கு உங்களுடைய பார்வையா, ஒரு பெண்ணிய ஒரு பார்வையில் இது எப்படி மேம்? அந்த பெண்ணுடைய முகம் நீங்கள் பேச பேச சித்ராவுடைய முகம் வந்துட்டு போகுது. சிரிச்சிட்டு அதனுடைய அப்படியே ஒரு கலையாக, அழகாக, உற்சாகமான, சுறுசுறுப்பான ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு முடிவு. அந்த பெண் தானாக தற்கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதா நான் அதை பார்க்குறப்பெல்லாம் நான் யோசனை பண்ணியிருக்கேன். எனக்கு யாருன்னு சம்மந்தம் இல்லை, எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. ஆனால் தொடர்ந்த செய்திகள் நிறைய வந்தது இல்லையா, மிகப்பெரிய ஒரு விஷயமாக இதை காட்டினாங்க. ஒரு சின்ன விஷயத்தையே எடுத்துக்கிட்டு ஊடகம் பேசிக்கிட்டே இருக்கோம். இதுலேயும் ரொம்ப காமிச்சாங்க. அதனால் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தேவையோ இல்லையோ, நம்ம அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். சித்ராவுடைய மரணத்தை பற்றி நமக்கே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஆர்வமே இருந்தது. அந்த இளம்பெண் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லைங்கிறத அந்த பெண்ணுடைய நம்ம பார்க்குறப்பவும் அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்ட செய்திகளும் சொல்லுது. கணவரோடு தான் இருந்திருக்காங்க. கணவர் அங்கே தான் இருந்திருக்காரு. என்ன நடந்தது? இது நிச்சயமாக இதுவும் அப்படித்தான். காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காது. நம்ம காவல்துறை அதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு இல்லை. இதில் யாராவது பெரிய கைகள் இருக்கலாம். 7 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். 7 பேரையும் விடுவிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவும் எவ்வளவோ போராடி பார்த்தாரு. ஒரு முன்னாள் எஸ்ஐ நினைக்கிறேன், அவரு ஒரு காவல்துறை அதிகாரி. முடியல அவரால். ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா, ஆதாரங்கள் போலீஸ் கரெக்டாக கொண்டு போய் அதை ஆதாரங்களை சேகரித்து கொடுத்தா தானே ஆதாரங்கள் இருக்கும். இப்போ எப்படி போகும் அவங்களுக்கு? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்போ மாண்புமிகு நீதிபதிகளுக்கு எப்படி அவங்க எதை வச்சு முடிவெடுப்பாங்க? அவங்களுக்கு உள்ளுணர்வுலையே தெரிஞ்சாலும் கூட சட்டப்படி ஆதாரங்கள் இருந்தால் தானே முடியும். அதை ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லை போலீஸு. அது பண்ணாமல் இருந்திருந்தா, அதை வேணும்னே விட்டுருந்தா, அப்படித்தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. இதில் ஏதோ பெரிய கரங்கள் விளையாடி இருக்கு. இது வெளியில் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறத அந்த பெரிய கரங்கள் அதை காப்பாற்றியிருக்குது. பாவம் அந்த பெண்ணுடைய அந்த விக்டிம், அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு அதை தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். இதில் இல்லை, ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் ஆகிட்டாங்க, எல்லாரையும் விடுவிச்சிருச்சு கோர்ட்டுங்கிறப்போ அவருக்கு மறுபடியும் போராடுறதுக்கு பலம் இல்லாமல், அடடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி ஒரு கவலையில் அது பொண்ணுடைய அறைக்குள்ளேயே போய் இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். இதெல்லாம் அப்படிலாம் நடக்கக்கூடாது. இப்படிலாம் நடக்கிறப்போ அதெல்லாம் சாபம். இப்போ யாரும் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. பிறருக்கு துன்பம் இழைக்கிறது, சின்ன சின்ன துன்பம், வார்த்தைகளில் துன்பப்படுத்தினா கூட அது நமக்கு அது ஒரு கர்மாவை கொண்டு வரும்னு ஒரு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குது. இப்போ கலாட்டாவில் நம்ம இதெல்லாம் பேசலாமான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் நான் நம்பக்கூடிய ஆள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெப்பர்கஷன் இருக்குது. ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை நிச்சயமாக இருக்குது. மேலே இருக்கவன் கடவுள் யாரையும் விட மாட்டான். கடைசியாக நம்ம நம்பக்கூடியது அவனைத்தான். கோர்ட்டு கைவிட்டுருச்சுன்னா ஏழைகளும் இல்லாதவர்களும் அதிகார பலம் இல்லாதவர்களும் எங்கே போவாங்க? இறைவனைத்தான் நாடி போகணும். இறந்தவர் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னா இல்லை, அவர் ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி. அப்படிங்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் கண்கூட அவர் உணர்ந்துட்டாரோ, அந்த தகப்பன் தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த அநீதியை உணர்ந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உணர்ந்து எப்படியாவது அவருக்கு கணவர் மேலதான் அதிகமான நம்மளாம் எதிர்பார்த்தது கணவர் தண்டிக்கப்படுவார்னு. எல்லாருமே நம்ம சம்மந்தம் இல்லாதவங்க வெளியில் அந்த செய்தியாக அதை படித்தவங்களுக்கு எல்லாருமே கணவர் தான் இருந்திருக்கணும்.
கணவர் தண்டிக்கப்படுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம், எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் பார்த்தா அவர் விடுவிச்சது நமக்கு எல்லாமே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏழை தகப்பன் பாவம், அவர் எஸ்ஐயாக இருந்தால் என்ன, இன்னும் பெரிய அதிகாரியாக தான் இருந்தால் என்ன, ஒரு பெண்ணுடைய தகப்பன் அப்படித்தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப டிவி ப்ரெசென்டராக இருந்து ரொம்ப பாவம். அந்த முகம் அப்படி ஒரு சிரிப்பாக நல்ல இதாக இருந்தது. லைம் லைட்டில் இருக்கவங்க, இப்போ நீங்கள் நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கும்போது இது மாதிரியான நிறைய நடிகைகளுடைய தற்கொலையை நீங்கள் வந்து ஒரு நியூஸாக சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. அந்த டைம்லலாம் உங்களுக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ்னு இருக்கும் இல்லையா? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி ஓடிக்கிட்டே தானே இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம். துரதிருஷ்டவசமாக நிறைய பேர் அப்படி விருப்பம் இல்லாமல் எதுவும்னாலும் ஒரு துறைக்குள்ளே போகிறப்போ, இல்லை ஒரு படிப்பே எடுத்துக்கங்களேன், ஒரு டாக்டர் ஆகணும்னா கூட ஒரு பேஷன், நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு டான்ஸர் ஆகணும், பாடகி டான்ஸர் ஆகணும், பெரிய புகழ்பெற்ற ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு நினைக்கிறவங்கள போய் வீட்டில் வந்து கம்பல் பண்ணி ஒரு டாக்டராகவோ என்ஜினியராகவோ வேற எதுக்காதுன்னு போட்டால் அவங்க விருப்பமே இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து அதை படிச்சுட்டு திருப்பி இதுக்கே வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அவங்க கையில் கிடச்சதுக்கப்புறம் வந்துடுவாங்க. ஆனால் இந்த நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு, அது வந்து ஒன்வே டிராஃபிக், உள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. எல்லாருனாலையும் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தங்களை தாங்க முடியறதில்ல. காதல்னு நினச்சி அதுலேயும் குறிப்பாக எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இது இப்படித்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சூழலுக்கேற்ற மாதிரி போயிடுறவங்களுக்கு மனசு அவ்வளோ பாதிக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் யாரோ சும்மா பழகிறவங்க மேலே ஒரு பெரிய அன்பை வச்சுட்டு அதை காதல்னு நினச்சிக்கிட்டு அந்த காதலிச்சு நிறைய பேர் பாருங்கள் காதலில் தான் போயிருப்பாங்க அந்த நடிகைகளாக இருந்தோம். அப்போ காதலிச்சு அந்த காதலன் முக்காவாசி நடிகைகளுக்கு விட்டுட்டு தான் போகிறாங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் நீங்கள் சொன்ன அந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொண்ணு சித்ராவுக்கெல்லாம் பாருங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணவரே ஒரு பெரிய வில்லனாக இருந்ததாகத்தான் நம்ம செய்திகள் வந்தது. இது வந்து ஒன்வே டிராஃபிக், அதுலேருந்து வெளியில் திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், வர முடியாது, குடும்பமே விடாது. அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், நிறையா பெரிய புகழ் வெளிச்சம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை ரெண்டையும் விட்டுட்டு வரையில் வர்றதுக்கு ஒரு பெரிய மனோபலம் வேணும், பெரிய ஆதரவு வேணும். நிறைய பேர் இவங்க பாருங்க ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களோ என்னவோ தெரியல. பாவம் அந்த காதலன் அவர் வந்து முக்காசி பேர் இந்த மாதிரியா சினிமாவில் இருக்கிறவங்களே இவங்களையெல்லாம் ஒரு உண்மையான அன்போடு நேசிக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அப்படி ஒருத்தர் கிடைச்சா லக், அதிர்ஷ்டம். இது வந்து அப்படி கிடைக்காத பொழுது, அவர்கள் வந்து இவங்களை கைவிடுற பொழுது, துரோகம் செய்கிற பொழுது அவங்களால தாங்க முடியறதில்ல. மெயினாக பெண்ணுக்கு வந்து என்ன வெளியில் சாதிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு துணை, ஒரு அன்பு, அதுதான் ரொம்ப வேணும். எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அதில் வந்து சரி ஒரு பள்ளம் விழுது, அதில் ஒரு விரக்தி வருது, இல்லை வெறுப்பு வருது அப்படிங்கிறப்போ இனி எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற முடிவுக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. ஆனால் இன்று காலம் மாறி இருக்கு, அப்படி போக வேண்டியதில்லை. எப்படி ஆண்களுக்கு சொல்லுவாங்க, வெளியில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, ஒருத்தருக்காக அந்த காதலுக்கு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த துயரத்தை தாண்டிட்டா அடுத்து அது வாழ்க்கை சுலபமாயிரணும். அதே தான் இப்பவும் சொல்ல வேண்டியது இருக்கு. வெகுஜன மக்களுக்கு வந்து மீடியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னப்பா ஒரு எலைட்டான வாழ்க்கை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் விஜய் சித்ரா மாதிரி அவங்களுடைய முகம், நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல எடுத்தவொன்னே அவங்க முகம், அந்த மலர்ந்த முகத்துக்கு பின்னாடி இவ்வளவு ரணங்களா அப்படிங்கிற அந்த வாழ்வியல் முரண் இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக பேசியா தானே ஆகணும். நிச்சயமா. ஏன்னா இப்பவும் சொல்கிறேன், அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காது. அதனோட முகத்தில் இருந்த கான்ஃபிடென்ஸும் இதுவும் இதுக்கு அது நிச்சயமாக அது தற்கொலை பண்ணியிருக்காதுன்னு தான் என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. அதுக்கு மேலே அப்புறம் சட்டம் என்ன சொல்லுது, சாட்சிகள் என்ன சொன்னாங்க, அதில் நம்ம உள்ளே போக முடியாது. நம்ம மாண்புமிகு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராவோ இதாவோ பேச முடியாது, கட்டுப்பட்டவங்க நம்ம. ஆனால் இருக்காதுங்கிற என்னுடைய கருத்தை நம்ம சொல்லலாம் இல்லையா. நம்ம உங்களுக்கு தோணுது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கோன்னு இல்லையா, அது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான முகம், அது எப்படி வந்து தற்கொலை பண்ணியிருக்கோங்கிறது. அதே மாதிரி இந்த தற்கொலை நடிகைகள்ங்கிறப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு படாஃபட் ஜெயலக்ஷ்மி தெரியுமா, அவ்வளோ அருமையாக நடிப்பாங்க. அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு என்ன மனசை தாக்குன துயர சம்பவம் நடிகைகளில் அவங்களது. அவங்க இப்படித்தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போல்லாம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் மீடியாவில் ரொம்ப போட மாட்டாங்க. அப்போல்லாம் இவ்வளோ இல்லை, பல வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது, அதுக்கு முன்னாடி கூட இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஷோபா, அதையும் அந்த ஷோபா என்ன ஆக்ட்ரஸ், சின்ன பொண்ணு 20 இயர்ஸ்க்கு 21க்குள்ள ஊர்வசி என்னென்ன இதெல்லாம் அவார்டெலாம் வாங்கி தன்னுடைய இருப்பை பதிவு செய்துட்டு போயிட்டாங்க. இது மாதிரி
இவங்க 2 பேர்த்தும் ரொம்ப எனக்கு இன்னும் நினச்சாலும் டக்குனு அதில் ரொம்ப சிறு வயசில் நம்ம அவங்களுடைய மரணங்களை பார்த்தோம். இது மாதிரி நடக்கக்கூடாது. கூட அவங்கள யார் ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வராங்களோ இதற்குரிய மனப்பயிற்சியும் மனோபலம் அது அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கையாளுறதுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். டக்குன்னு போய் இப்படி உடனே உயர மாய்ச்சிக்கிறதுங்கிறது இறைவன் கொடுத்தது. சரி, அரிது மானிடராதல் அரிது இல்லையா? கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறந்து மானிடரா பிறந்து இவ்வளோ தூரம் ஞானமும் கல்வியும் எல்லாம் கிடைச்சு நம்ம போய் அந்த உயிரை இறைவனுக்கு எடுக்க எப்படி இருந்தாலும் போத்தான் போகிறோம், என்னைக்கோ ஒரு நாள் போகத்தானே போகிறோம். எந்த ஒரு நபர்னாலேயோ எந்த ஒரு சம்பவத்தினாலேயோ எந்த ஒரு தோல்வியினாலேயோ வாழ்க்கை முடிஞ்சிட போகிறதில்ல. இன்னும் வெற்றிகள் இருக்கு, இன்னும் பல நபர்கள் வருவாங்க, இன்னும் எத்தனையோ பேர் நம்மளுக்கு உதவியாகவும் ஆதரவாகவும் ஒரு அன்பான ஒரு நபரும் வருவாங்க. அதனால நம்ம அதுக்கு தயாராக மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஒரு எண்ணங்கள் வருது, தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னா அந்த சமயத்தில் நம்பிக்கையானவர்கள்ட்ட இல்லை ஸ்னேகா மாதிரியான அமைப்புகள் இருக்கு, அவங்கக்கிட்ட கூட பேசலாம். நிறையா நல்ல நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். நிறைய பேர் ஷேரிங்கே இல்லை, ஷேரே பண்ணுறதில்ல. அது ஒரு கௌரவ குறைச்சலா இல்லை யாரையும் நம்பாத ஒரு தன்மை அப்படி இல்லாமல் ஒரு நல்ல நண்பர்கள் குழு வச்சுட்டு வீட்லையாவது ஒரு அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு 1-2 பேர் வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். இந்த மாதிரி முடிவுக்கு போகிறது முடிவல்ல. இந்த தகப்பனுடைய வலியை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவரும் இன்னும் கொஞ்சம் மேல்முறையீடெல்லாம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு அவசரமான முடிவோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். நிச்சயமாக அந்த தகப்பனும் இன்னும் கொஞ்சம் நான் முதலியே சொன்னது தான், கொஞ்சம் வயதாயிட்டுதுங்கிறதுனாலையோ இல்லை நியாயமான காரணம் இருக்குது என்னால் மனசு தாங்கலை அப்படிங்கிறதுனாலையோ தன் உயிரை எடுத்துக்கிறதுக்கு அவருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அது இறைவனுடைய செயல். இறைவன் என்னைக்கு நமக்கு அதுக்கான இதை எழுதியிருக்காரோ அன்னைக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம விருப்பமே இல்லைன்னா கூட நம்ம போகத்தான் போகிறோம். அவருடைய துக்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. தாங்க முடியாத துக்கம், வெல்ல முடியலையே. அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் யார் காரணம்ங்கிறது ஓரளவுக்கு அவர் அனுமானிச்சிருப்பார். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அதுதான் அது முடியல. ஆனால் அந்த அந்த தற்கொலையை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் அவர் வேற ஏதாவது ஆன்மீக பக்கமாக மனசு திருப்பிடலாம். இறைவான் போய் சரணடைஞ்சிட்டா எல்லா துக்கங்களும் இல்லாமல் போயிடும். இறைவன் ஒருவனே நமக்கு உண்மையானவன், உண்மையான நேசத்துக்குரியவன். மற்ற எல்லா உறவுகளும் சும்மா. நான் ஒரு முழு ஆன்மீகவாதி, சொல்லணும்னா என்னால் நிறைய சொல்ல முடியும். யதார்த்தமாக வாழ்வியலோட ஒட்டி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிற சம்பவம் வந்து பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். இது ஒரு வழக்கை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் கூட இதை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு மன ஆறுதலாக இருந்திருக்கும். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மனதில் தோன்றியதை நான் எதை நம்புகிறேனோ அதை நான் வெளிப்படுத்தினேன். அது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அவருக்கு சரின்னு நினச்சா எடுத்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம். Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.